ரீசனிங் கியூப் அண்ட் டைஸ்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ் எக்ஸாம் கேட்டுருக்காங்க. ஸோ இங்க ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு 6 பக்கம் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்பர் கட்னு வச்சுக்கலாம். அந்த பேப்பர் கட்டை கியூபா மடக்கணுமா, கியூபா ஃபோல்ட் பண்ணா அதுல எழுத்துக்கள் இருக்குது. அதாவது எக்ஸ், டபிள்யூ, வி அந்த மாதிரி எழுத்துக்கள் இருக்கு. அதுல விக்கு ஆப்போசிட்டா என்ன எழுத்து வரும்னு கேட்டுருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு இமேஜ் கொடுத்துக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பேப்பர் கட்னு வச்சுக்கலாம். இந்த பேப்பர் கட்டை 6ஆ பிரிச்சு ஒவ்வொன்றிலையும் ஒரு எழுத்துக்கள் இருக்கு. அது இங்கிலீஷ் லெட்டர்ல ஒவ்வொன்றிலையும் ஒரு எழுத்துக்கள் இருக்கு. இது ஒரு சில எழுத்துக்கள் கொடுப்பாங்க, நம்பர்ஸ் கொடுப்பாங்க, சிம்பிள்ஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கொடுப்பாங்க. ஸோ எது கேட்டாலும் நம்ம ஒரே ட்ரிக் தான் அப்ளை பண்ண போறோம். இந்த பேப்பர் கட்டை நம்ம கியூபை மடக்கணும். ஸோ அப்படியே மடக்கணும்னா கியூப்னா அப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். கியூப்னா கியூபை மடக்கணும்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது 6 பக்கம் வரும். ஸோ இந்த கியூபை மடக்குனா இந்த விக்கு ஆப்போசிட்டா என்ன எழுத்து வருதுன்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் எடுத்துக்காங்க. இங்க எக்ஸ் கேட்டாங்களா, அப்படியே இங்க 1 விட்டு டபிள்யூ. இதே டபிள்யூ கேட்டாங்களா, அப்படியே ஆப்போசிட்டா எக்ஸ். அதே மாதிரி விக்கு கேட்டாங்களா ஒய், ஒய்க்கு கேட்டாங்களா வி. நெக்ஸ்ட் இஜெட்டுக்கு பாருங்க, ஒன்னே ஒன்று மட்டும் மிஸ் ஆகுது, ரெண்டுலேயும் ஒன்று மிஸ் ஆகுது. அப்போ இஜெட்டுக்கு கேட்டாங்களா யூ, யூக்கு கேட்டாங்களா இஜெட். ஸோ நமக்கு தேவை விக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ விக்கு ஆப்போசிட் என்ன வரும், ஒய் வரும். விக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது, ஒய் இருக்கு. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.